friends, welcome back to Tamil Beauty Corner. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பீட்ரூட் வச்சு எப்படி வந்துட்டு ஜெல் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். DIY மெத்தட்ல தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான இது ஒரு ஜெல். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினு சொல்லிட்டு பாத்துறலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா பீட்ரூட் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லைஸா நீங்க வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு வெச்சுக்கோங்க. Then second ingredient பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்க நான் விட்டமின் E ஆயில் கேப்சூல் எடுத்துர்க்கேன். Then third ingredient பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் preservative தான். நீங்க வந்துட்டு fresh ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க எடுத்துக்கிறது வந்து preservative தான் எடுத்துர்க்கேன். இப்போ எப்படி நம்ம வந்து ஜெல் வந்து prepare பண்ணலாம்னு பாத்தறலாம். க்ளீன் பவுல் எடுத்துர்க்கேன். ஆல்ரெடி இந்த பீட்ரூட்டை வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வாட்டர் மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு half an hour விட்டிங்கனாவே இந்த மாதிரி பீட்ரூட்ல வந்துட்டு வாட்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துரும். ட்ரெயின் பண்ணி அந்த இதெல்லாம் எடுக்க கூடாது. எக்ஸ்ட்ராக்டோட ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க கூடாது. இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இந்த வாட்டரை வந்துட்டு நான் இந்த பவுலுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். தேவையான ஜெல் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தென் செகண்ட் இன்கிரிடியன்ட் வந்துட்டு விட்டமின் E ஆயில் கேப்சூல் வந்துட்டு ஆட் பண்றேன். ஒரு கேப்சூல் இருந்தா போதும். தென் லாஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஆட் பண்றேன். ஆலோவேரா ஜெல் தான் இதுக்கு மெயினான இன்கிரிடியன்ட். இப்போ நல்லா 3 இன்கிரிடியன்ட்மே நம்ம போட்டுட்டோம். இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் அவுட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்துட்டு கிடைக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு ஜெல்லான வந்து கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஏர்டைட்டட் கண்டெய்னரில் போட்டு நான் வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் இது வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஜெல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பீட்ரூட்டும் ஆலோவேராவும் எடுத்துருக்கோம். ரெண்டுமே ஸ்கின்னை வந்துட்டு நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஆக்னி போஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கலரேஷன்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு க்ளீன் அவுட் பண்ணி கொடுக்கும். அந்த ஆக்னி வந்தனால பிரேக் அவுட்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் அவுட் பண்ணி கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் E ஆயில் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கோம். விட்டமின் E ஆயில் வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் கிடைக்கும். ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிளெமிஷாக நல்லா ஃப்ளாலஸாக வந்துட்டு ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா யூத்ஃபுல்லாக நல்லா பிங்கிஷாக இருக்கும். இந்த ஜெல் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்பப்பெல்லாம் இந்த ஜெல் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபேஸுக்கு, ஸோ அதுக்கு அது யூஸ் பண்ணிட்டு கூட இது ஆல்டர்னேட்டிவாக கூட இதை யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக நல்லா வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.